துன்யா வமா ஃபீஹா புகாரி ஷரீஃப்ல வருது. எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு முடி கிடைப்பது உலகம் மற்றும் அனைத்திலும் கிடைப்பதை விட சிறந்தது. சஹாபாக்கள்கிட்ட போனோம்னா உம்மு சலமா எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வெள்ளி குடுவைக்குள்ள ரசூலுல்லாஹ்வுடைய முடியை போட்டு வச்சிருப்பாங்களா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்களாம். யாருக்காச்சும் காய்ச்சல் சொன்னா என்ன செய்வாங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தண்ணி எடுத்து ஊதி கொடுப்பாங்க. ஓதி கொடுக்கறதெல்லாம் தேவையில்லை, நம்மெல்லாம் உட்காந்து பெரிய பெரிய சூறாக்களை ஓதி கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்குலாம் இப்படி கையை முக்கி எடுத்தா போதும். ரசூலுல்லாஹ் சுபு தொழுதுட்டு வருவாங்க, பின்ன எல்லா மக்களுமே பள்ளியாசலுக்கு வெளியில பெண் மக்கள் என்ன செய்வார்கள், தண்ணீரை கொண்டு வந்து நிற்பாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் வந்தவங்க என்ன செய்வாங்க, கையை முக்கி எடுப்பாங்க, அவ்வளோதான், ஓதுறதான் இல்லை, கையை அப்படி முக்கி எடுப்பாங்க, அந்த தண்ணியை போய் குடிப்பாங்க, ஷிஃபாவாயிரும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பாருங்க, அவருடைய கம்பீரம் பாருங்க, அல்லாஹ் கொடுத்த அவருடைய சிறப்பு. ரசூலுல்லாஹ்வுடைய முடியை போட்டு வைத்திருப்பார்கள், தண்ணீர் ஊற்றி இருக்கும், அந்த தண்ணீரை எடுத்து கொடுப்பார்கள். இன்னைக்கு யார்கிட்ட இன்னைக்கு அந்த முடி இருக்கு, அஹ்லு பைத்துகள்கிட்ட இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுகள்கிட்ட இருக்கும். அது பெரிய பார்க்கறதே பெரிய பாக்கியம். அதெல்லாம் யாருடைய கொள்கை, இதெல்லாம் சஹாபாக்கள் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய நேரடியான ஸ்டேட்மெண்ட். ரசூலுல்லாஹ் எடுத்து போடுகிறார்கள், அதை ஆளாளுக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க.